நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனை துதித்து நாம் ஆராதிக்கலாம். அதிகாலையிலே நாம் வந்திருக்கின்றோம். தேவனை துதிக்கலாம், ஆராதிக்கலாம். Praise God. Hallelujah. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தர் ஆராதனையிலே பிரியப்படுகிற தெய்வம், நம்முடைய ஆராதனை விரும்புகிற தெய்வம். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை கடந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தர் கண்ணின் கருவழி போல பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் கொஞ்ச நேரம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, 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 உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. Oh hallelujah. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி, நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி, நன்றி ஐயா. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ, நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக
அவரிடத்துல சொல்லுகிற நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, ஓ நன்றி ஐயா, நன்றி ஐயா,
எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இந்த காலகட்டத்தில் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டாலும், கர்த்தர் பேசுகிறார், நான் போதுமானவர், நான் உன்னை நடத்த வல்லமை உள்ளவர், உன்னை மறுபடியும் கட்டி எழுப்ப நான் வல்லமை உள்ளவர் என்பதை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகால வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் போதுமானவர். I am enough for you. ஆண்டவர் உங்களை திருப்தியாய் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி நடத்துவார். சோர்ந்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கால வேளையிலே உங்களை சந்திக்கும்படியாய் அவர் வந்திருக்கிறார். உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் வந்திருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையிலே சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ அந்த நிலைமையிலே கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த, அந்த நிலைமையிலே தூக்கி எடுக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோசேப்பின் சகோதரர்களாம் பார்த்தாங்க, இவன் குழியில என்ன பண்ண போறானோ தெரியல. ஆனா அவங்க கையாலே அவனை தூக்கி விட கர்த்தர் கிருபை பாராட்டினார். உங்களை தள்ளினவர்களே உங்களை தூக்கி விடத்தக்கதாய் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை நிந்தித்தவன் உங்களை புகழத்தக்கதான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நிந்தைக்கு பதிலாய், அவமானத்துக்கு பதிலாய் கர்த்தர் உங்களுக்கு சிங்காரத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விசுவாசித்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலையில நாங்கள் சோர்ந்து போய் கிடந்தோமோ அந்த சூழ்நிலையில எங்களை தூக்கி நிறுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்தி நிறுத்துங்கப்பா, எங்களுக்கு சத்துவத்தை கொடுத்து நிறுத்துங்கப்பா. நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடையவர்கள். எல்லாரும் வாயிலிருந்து சொல்வோம், நாங்கள் உம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய தாசர்கள். அப்பா நடத்துல சொல்லுகிறேன், நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீ, நடத்திடுவீ இனிமேலும். இந்த வார்த்தை மாத்திரம், கடைசி வரை நடத்திடுவீ. Oh
பிடிச்சு எங்களை வழிகள் எல்லாம் எங்களை பாதுகாத்து, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து, ஒரு குறைவுமின்றி எங்களை சம்பூரணமாய் நடத்த போகிறதற்காக நன்றி 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 நன்றி. எங்கள் பொருளாதாரத்தை தொடுகிறதற்காய், ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. எங்கள் சரீர சுகத்தை கொடுக்கிறதற்காக நன்றி. குடும்பங்களிலே அடைப்பட்டிருக்கிற காரியங்களை என் தேவன் நீங்க நடப்பிக்கிறதற்காக நன்றி. நாங்கள் சொந்து போன இடத்திலே எங்களை தூக்கி நிறுத்துகிறதற்காக நன்றி. சத்துவமில்லாத எங்களுக்கு கற்ற சத்துவம் கொடுக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு குறித்திருக்கிறவைகளை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. எங்களால் எண்ணுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கோ மேலானவைகளை செய்கிறதற்காக நன்றி. எங்கள் மீது தெய்வீக பாதுகாப்பை வைக்கிறதற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தில் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறதற்காக நன்றி. இது புதிய மாதம், புது கிருபை, புதிய மாதம், புதிய ஆசீர்வாதம், புதிய மாதம் மேன்மை, புதிய மாதம் சத்துவம் பெறுகிற மாதம், புதிய மாதம் கர்த்தருடைய கரத்தை காண்கிற மாதம், புதிய மாதம் நடக்காதவைகள் நடக்கிற மாதம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அந்த வார்த்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். தேவன் செய்ய நினைத்தது அது தடைபடாதே. தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாதே. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? மறுபடியுமா? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடா. விசுவாசத்தோடு பாடும். என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாதே. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யார்? சொல்லுவோம். என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்குவோம். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்குவோம். கரங்களை தட்டி தேவனால நீங்கள் பெருக போகிறீர்கள், தேவனால நீங்கள் உயர போகிறீர்கள். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். இது கால வருது. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்வார். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சொல்றவங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத மேன்மைகள், நீங்கள் எதிர்பாராத அதிசயங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. நீங்களாம் சாட்சியா நிற்க போறீங்க. இந்த மாசத்துல கர்த்தர் உங்களெல்லாம் சாட்சியா இருந்த போறார். உங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. உங்களை அழைச்சவர் உங்களை கைவிடுவதற்காக அழைக்கவில்லை. உங்களை அரவணைச்சு உங்களை உயர்த்தும்படியாக அழைத்திருக்கிறார். அவருடைய சன்னிதானத்தில் கண்ண மூடி சொல்லிடுங்க, தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, ஏசப்பா. ஆண்டவரே 6 மாத காலங்கள் எப்படி போனதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா உங்களுடைய கிருபை இருந்துச்சுப்பா, உங்களுடைய கிருபைகளை நடந்துச்சப்பா. எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களை விழத்தள்ள வந்தது, ஆனால் எங்களை தூக்கி நிறுத்தினீங்க ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் எங்களை
எங்களை மடங்கடிக்க வந்தது. என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கண்மலை வெடிப்புள்ளே வைத்து பாதுகாத்தீர் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு கண்ணீருக்கு ஏதுவாய் வந்தது. ஆனாலும் எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், எங்களை களிப்புள்ளவர்களாய் சந்தோஷம் உள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்குள் மன மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்கதாய் எங்களை நிலைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் சந்தோஷமாய் வாழ எங்களை நடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் மத்தியில் பேசும், இடைவெளும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் பாடலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி முழு மனதோடு கூட வந்ததான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு குறைவின்றி சம்பூர்ணமாய் வழி நடத்த, உயர்த்த, ஆசீர்வதிக்க, உங்களை மேன்மைப்படுத்த தேவன் வல்லமை உள்ளவராய் இந்த காலவேளையிலே இறங்கி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கென்று குறித்திருக்கிறவைகளை கர்த்தர் நடப்பிக்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சூழ்நிலையும் நன்றாக அறிந்த தெய்வம். ஆமென். நான் அறிய முடியாது. ஏன்னா மனிதர்களுக்கு லிமிட்டேஷன் உண்டு, பட் ஆண்டவருக்கு லிமிட்டேஷனே கிடையாது. ஆமென். அவர் நம்முடைய உள்ள திரியங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய உள்ளான பாரங்களை அறிந்திருக்கிறார், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்பொழுதுதான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை பெற்றது போல இருக்குது. ஆனா நம்ம எங்க வந்துட்டோம்? 7வது மாதத்துக்கு வந்துட்டோம். ஆமென். பாதிக்கு மேல இந்த 2025ஆம் ஆண்டு முடிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் உண்மை, அவருடைய கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் பாடின பிரகாரமாய் ஆண்டவராகிய தெய்வம் உங்களை பெருக பண்ணுவார். ஆண்டவராகிய தெய்வம் உங்களை வளர பண்ணுவார். ஆண்டவராகிய தெய்வம் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் திருப்தியாக்குவார். சோர்ந்து போகவே போகாதீங்க. கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிற காலம் ஆண்டவர் அதற்கு ஒரு முடிவை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணி உங்கள் எல்லாரையும் கர்த்தர் சந்தோஷத்தின் பாத்திரங்களாய் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் இப்படி இருந்தேன், ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய தொடுதலும் என்னை வேறு மாதிரி மாற்றி இருக்கிறது என்பதே நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் 2025ஆம் ஆண்டு அநேக கேள்விகளோடு, அநேக சூழ்நிலைகளோடு நாம் துவங்கி இருக்கலாம். அநேக காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நாம் துவங்கி இருக்கலாம். ஆண்டவராகிய தெய்வம் இந்த மாதத்துக்கு என்று நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்ததான வாக்கு தத்தத்தை நாம் எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஒவ்வொரு மாதத்தின் வாக்கு தத்தமும் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதியத்தக்கதாய் தேவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. போன மாதத்திலே தாசன் உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்ன தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் மகிமைப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை சாதிச்சார். நம்முடைய வாழ்க்கையை அநேகருக்கு அடையாளங்களாய் கர்த்தர் வைத்தார்னு நான் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திடலாம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பலாம். மீகா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த மாதத்திற்கு கர்த்தர் நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை. அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா
அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நாம் துவங்கும் போது நம்முடைய சபைக்கும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் கர்த்தர் கொடுக்கிறதான இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகிடுச்சு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம 2025ஆம் ஆண்டிலே அநேக கனவுகளோடும் அநேக திட்டங்களோடும் அநேக தீர்மானங்களோடும் இதை நான் செய்து விடுவேன், 6 மாதத்துக்குள்ளாக 3 மாதத்துக்குள்ளாக நான் இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன் என்று அநேக திட்டத்தோடு நாம் இந்த வருஷத்தை துவங்கினவர்களாய் இருந்தோம். ஆனாலும் ஆமென் சொல்லுங்களேன், அநேக தடைகள் நாம் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடி அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகள் உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டதோ, உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டதான ஆசீர்வாதங்களுக்கு எவைகளெல்லாம் தடைகளாய் இருந்ததோ, நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடி எவைகளெல்லாம் தடைகளாய் இருந்ததோ, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி எவைகளெல்லாம் தடைகளாய் இருந்ததோ, நீங்கள் உயர்த்தப்பட முடியாதபடி எவைகளெல்லாம் தடைகளாய் இருந்ததோ, அவைகளெல்லாம் உடைக்கும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக இந்த மாதத்திலே போய் தடைகளை எல்லாவற்றையும் உடைக்க போகிறார். இன்னும் நிறைவு உண்டாகல, கர்த்தர் முன் சென்று தடைகளை உடைக்க போகிறார். இன்னும் ஆசீர்வாதம் வரல, கர்த்தர் முன் சென்று தடைகளை உடைக்க போகிறார். இன்னும் மேன்மை உண்டாகல, கர்த்தர் முன் சென்று தடைகளை உடைக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போய் நின்ற நாட்களுக்கு முடிவு வருகிறது. கர்த்தர் நீங்கள் கம்பீரமாய் உட்பிரவேசிக்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் இந்த காலவேளையிலே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் வாசல்ல நுழைவீங்க. என்ன வாசல்ல நுழைவீங்கன்னா, நீங்க அநேக நாட்களாய் செபித்துக் கொண்டிருக்கிற, அநேக நாட்களாய் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறதான மகிமையான காரியத்தின் வாசல்களுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை நுழைய பண்ண போகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. சத்துவம் இல்லாதவர்களை போல சோர்ந்து போய் தளர்ந்து போய் நிற்காதீர்கள். கர்த்தர் உங்கள் தடைகளை உடைக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பலவீனங்களை உடைக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறதான இரும்பு தாழ்பாட்களை கர்த்தர் உடைக்க போகிறார். யாராலையும் திறக்க முடியாதுங்க, யாராலையும் இந்த தடையை எடுக்க முடியாதுங்க. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இதுதான் என் நிலைமைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, கர்த்தர் இந்த காலங்களில் உங்களை பார்த்து சொல்கிறார், தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக சொல்கிறார். எல்லா தடைகளும் உடைக்கிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு மாற்றி தர போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில செய்ய போறார். அல்லேலூயா. நீங்களாம் இந்த ஜூலை மாதம் முடிவதற்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் நின்ற தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக உடைகிறதை நீங்கள் காண போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு வசனம் அழகாய் சொல்கிறது, கர்த்தராகிய நான் நீதியின்படி உன்னை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு முன்பாக போறவர் மாத்திரமல்ல, நம்மளை கரம் பிடிச்சு கூட்டிட்டு போறவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, இந்த அனுபவத்தெல்லாம் இந்த தீர்க்கதரிசி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, தாவீது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்களும் சொன்னாங்க, அப்பா நீங்க மெய்ப்பன்னு சொல்றாரு. சாதாரணமா சொல்ல, ஆண்டவர் நடத்தின விதத்தை அவர்கள் பார்த்தார்கள். அல்லேலூயா. இந்த நாள்ல நீங்களும் நானும் சொல்றீங்க, தடைகளை உடைக்க நீங்க முன் சொல்லிட்டீங்க. நீங்க இந்த மாதத்துல பார்க்க போறீங்க, ஒவ்வொரு தடையாய் விலகுறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு நியமிக்கப்பட்டதான மகிமையான வாசல்ல உங்களுக்கு
உங்களுக்கென்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான கானான் தேசத்தின் அனுபவத்தை, கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்து வைத்திருக்கிறதான மகிமையான இடத்தை கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்காக தடைகளை உடைத்து ஆண்டவர் உங்களை கொண்டு போக போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. முன்னாக போறாரு, கைப்பிடிச்சு நடத்துறாரு. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு முன்பாக சென்று அவர் தடைகளை உடைச்சு நம்மளை கரம் பிடிச்சு கூட்டிட்டு போய் அங்க உட்கார செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாய் கர்த்தர் நம்மளை வைக்கிறார். என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம மூலமா தான் ஆண்டவர் உலகத்தையே கனெக்ட் பண்றாரு. அல்லேலூயா. நம்ம மூலமா தான் அநேக ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. நம்ம மூலமா தான் கர்த்தர் ஆண்டவர் இந்த பூமியில காணப்படுகிறதான மனுக்குலத்துக்கு மீட்பையும் சமாதானத்தையும் ஆசீர்வதித்தையும் கொடுக்க போகிறார். அதனால நீங்களும் நானும் இம்பார்ட்டன்டான பீப்புள். நம்ம தடைகளிலே வாழ்வது அவருக்கு பிரியமில்லை. தடைகளை உடைப்பார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் தடைகளை உடைக்க போறாரா? நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒண்ணுதான். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இந்த காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 9 10. எழும்பு 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 எழும்பு, பலன்கொள் பலன்கொள், கர்த்தரின் புயமே கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு ஆண்டவர் அநேக உதாரணங்களை நம்முடைய வேதத்திலே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அநேக ஜனங்கள் எழும்பின சூழ்நிலை நம்ம கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய சமூகத்திலே போய் கர்த்தரை தேடின, கர்த்தரை வாஞ்சித்த, கர்த்தரை தெய்வமாய் கொண்டதான ஒரு மனுஷனும் மனுஷியும் இந்த வேதத்திலே கெட்டு போனதாய் சரித்திரமில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ரெட்ட வேஷம் போடுவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்தி விடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருடைய சமூகத்தை பிடித்துக் கொண்டதான தலைவர்களை நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கிருபையாய் இரக்கமாய் ஆண்டவருக்காக காத்திருந்ததான விசுவாச தலைவர்களை நாம் அநேகர்களை பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக தோய்வு வந்தது, அநேக பலவீனங்கள் வந்தது, அநேக தடைகள் வந்தது. ஆனால் அவர்கள் எழும்பத்தக்கதாய் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அநேக நாட்களாய் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னதான தீர்க்கதரிசன வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேறவே இல்லை. சோர்ந்து போன மனுஷனாய் காணப்பட்டான். சாரால் நகைக்கிறவளாய் காணப்பட்டால் அந்த சூழ்நிலையை நாம் யோசித்து பார்ப்போமானால், இரண்டுமே உலக பிரகாரமாய் யோசிப்போமானால், சயின்டிபிக்கலா யோசிப்போமானால், மெடிக்கலா யோசிப்போமானால் அவர்கள் பிள்ளை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனாலும் வேதவசனம் எப்படியாய் சொல்கிறது? அவர்கள் தங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போகவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எழும்புங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க. நமக்கு முன்னோடியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான விசுவாச வீரர்கள், அவர்களும் நாம் கடந்து வந்த அநேக பாதைகளிலே அவர்களும் கடந்து வந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை. உங்களையும் கைவிட மாட்டார். உங்களையும் அவர்களை நடத்தினது போலவே உங்களையும் நடத்துவார். மோசே வனாந்திரத்திலே எல்லாம் தடைப்பட்டிருந்தது. தடைகளை உடைக்கிறவர் முன் சென்று தடைகளை உடைத்து அவர்களை செம்மையாக நடத்தினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நடத்துவார். யோசுவாவின் காலத்திலே தடைகள் காணப்பட்டது. தடைகளை உடைக்கிறவர் முன் சென்று தடைகளை உடைத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியாய் இந்த மாதத்திலே தடைகளை உடைப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் தடைகளை உடைத்து உங்களை மகிமையின் வாசலுக்குள்ளாக கர்த்தர் நியமித்திருக்கிறதான மகிமையான ஆசீர்வாதத்துக்குள்ளாக உட்பிரவேசிக்கிற ஜனங்களாய் கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் எழுப்புறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, Lord, I'm rising up, oh Father. ஆண்டவரே, நான் எழும்புறேன் ராஜா.
நான் எழுப்புறேன். எந்த சூழ்நிலையை நான் எழுப்ப வேண்டுமோ அந்த சூழ்நிலையை நான் எழுப்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அப்படியே நடந்து வரும்போது பார்க்கும்போது அவன் பலவீனப்பட்டவனாய் அநேக நாட்களாய் அவன் மேட்டை விரிச்சிட்டு அங்கே உட்கார்ந்து பலவீனம் உள்ளவனாகவே அவன் எல்லாரிடத்திலும் கதறி கொண்டிருக்கிறான். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்துல வந்து சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலவேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எந்த சூழ்நிலையில நீங்க அப்படியே இருந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து எழும்பி சொல்ல ஆரம்பிங்க. என்னால செய்ய முடியாதுன்னு பிசாசு சொல்றான், ஆனா கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில சொல்லுவோம். இந்த வார்த்தையை சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவனாய் நான் இந்த படுக்கையை விட்டு எழும்ப போகிறேன். இந்த போராட்டத்தை விட்டு எழும்ப போகிறேன். இந்த சூழ்நிலையை விட்டு எழும்ப போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு. அந்த வார்த்தையின்படி அவன் எழுச்சி அவன் கால்களில் பலன் உண்டாயிற்று. ஆண்டவர் சொன்னபடி செய்ய ஆரம்பிங்க. இந்த மாசத்துல கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறவர்களாய் மாறுங்கள். எழும்புங்கள், எழும்புங்கள், எழும்புங்கள். கர்த்தர் உங்களை மகிமையின் பாத்திரமாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமா? இங்க பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணிடணும்னா, இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய செட்டப், இதுதான் நம்முடைய நிலைமைன்னு நாம நிர்ணயிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு இந்த காலவேளையில, நோ, நீங்களும் நானும் நிர்ணயிப்பதற்காக அவர் நம்மளை அழைக்கல. அவர் வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக, உங்களுக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை நிறைவேற்றும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். விசுவாசிக்கணும். இந்த மாசத்துல அதிகமா விசுவாசிக்கணும். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். என் ஜெபத்தை கர்த்தர் தள்ளாதவர். என் ஜெபத்தின் மூலமாய் ஒரு பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்க போகுது. எழும்பி ஜெபத்திலே உறுதியாயிருங்கள், விசுவாசத்திலே தரித்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக தடைகளை உடைக்கிறவர். இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். தடைகளை உடைக்கிறவர் முன் செல்கிறார், தடைகளை உடைப்பார். ஆமென். உங்க வாழ்க்கையில தடையா இருந்த காரியங்கள் எல்லாம் இன்னையிலிருந்தே, இப்பொழுதிருந்தே, இந்த நிமிடத்திலிருந்தே உடைக்க கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அந்த கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம். என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன்.
ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காணிக்கை செலுத்தலாம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையிலே நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே ஒன்றிணைந்து உம்முடைய பாதப்படியிலிருந்து கிருபையை பெறும்படியாய் நாங்கள் கடந்து வந்தோம். ஆண்டவரே யெசுவா, உம்முடைய வாக்கு தத்தத்தினால் எங்களை தேற்றினது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அவைகளை நிறைவேற்ற போகிறீர் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு கூட நாங்கள் கடந்து போகத்தக்கதாய் கர்த்தரை கிருபை பாராட்டுகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தடைகளை உடைக்கிறவர் எங்கள் முன் போகிறார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் தடையாய் இருக்கிற சகல காரியங்களையும் கர்த்தரை உடைத்து நாங்கள் மகிமையின் வாசல்களிலே உட்பிரவேசிக்கத்தக்கதாய், ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாய்,
ஆரோக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய், பொருளாதார மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய், தெய்வீக பலனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய், ஆண்டவரே நடக்காது என்றவைகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில நடக்கத்தக்கதாய் என் தேவன் நீங்க அற்புதம் செய்ய போகிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறதாக. உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கட்டுகிறோம். உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் எங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தரில் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குறைவும் இதை சம்பூர்ணமாய் நடத்தும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. செட்டை மறைவுக்குள்ளாய் வைத்து நடத்துங்கப்பா. கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. கண்ணீரை துடைச்சு நடத்துங்க ஆண்டவரே. மேன்மையாய் நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கரைகளோடு தொடர்ந்து மகிமையானவைகளை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரைகளை பலப்படுத்தி சத்துவத்தை பெருக பண்ணுங்க. உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நினைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் ஆண்டவரே எங்களுக்கு என்று கர்த்தர் குறித்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொடுக்கிற மாதமாய் மாற்றுங்க. தடை பண்ணுகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களும் இந்த கால வேளையில நிர்மூலமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ஒரு ஜெயமும் ஒரு திறந்த வாசலும் ஒரு மகிமையான ஆசீர்வாதம் எங்களுக்கு முன் காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் என்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட விசேஷித்த விதமாய் இருப்பதாக. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக தடைகள்